சின்ன மருமகள். ஸோ இன்னி எபிசோடில் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரியே போஸ் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாரு. ஆனால் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கிறதுக்கு இப்போது ஈஸ்வரி கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்கு. அதை எப்படி ராஜாங்கத்தில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஈஸ்வரி. ஏன்னா சேது யாருக்குமே தெரியாமல் தமிழ்ச்செல்வியுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அந்த ஹோட்டலை வச்சு தான் இப்போது செல்லப்பாண்டியும் வசந்தியும் பிழைச்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை வீட்டில் பயங்கரமாக வெடிக்கும். சேதுவால் இனிமேல் எந்த காலத்துலேயும் ராஜாங்க மாமா கூட சேர முடியாது. அதனால் திரும்பவும் போஸை நாம் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு போஸை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் போஸ் பண்ண அந்த ஒரு முட்டாள்தனம் தான் இன்றைக்கி பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு. அது எப்படி சரி பண்ணலாம்? ஆனால் இந்த விஷயத்த இப்போது நாம் போய் மாமாட்ட சொன்னால் கண்டிப்பாக ஈஸ்வரி சொன்ன உடனே இங்கே தமிழ்ச்செல்வி அவங்கள்ட்ட போஸு தப்பானதுக்கு முயற்சி பண்ணதை கண்டிப்பாக நேராக போய் ராஜாங்க மாமாட்ட சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டானா சேது பண்ண தப்பை விட போஸ் பண்ண தப்பு தான் பெருசாக தெரியும். அதனால் இது ஒரு சப்பையாக போயிடும். ஆனால் இதை நாம் கரெக்டாக தெளிவாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேதுவை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ஈஸ்வரியை முடிவு பண்ணுறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் கலந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணலான்னு கேட்கும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நம்மளோட தாமரை கொஞ்சம் பெட்டராக இருப்பா. சித்ரா தாமரைக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி தாமரைக்கு கால் பண்ணுறாங்க. தாமரைக்கு கால் பண்ணி தாமரைக்கிட்ட ஈஸ்வரி இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த போஸ் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட இப்போது தமிழ்ச்செல்வி வீட்டில் சேது ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்கான். இது மாமாவுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா செம்மையாக பிரச்சனை வெடிக்கும். ஆனால் அதை எங்களால் சொல்ல முடியல. இப்போது என்ன தாமரை பண்ணலான்னு கேட்க தாமரை உடனே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேது மாட்டிப்பார். அதனால் சேது மாமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அப்படி வெளியில் போனாலும் திரும்ப நாம் பேசி சேது மாமாவை உள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு தாமரை சொல்ல உடனே தாமரைட்டா ஈஸ்வரி என்ன ஐடியா தாமரைன்னு கேட்குறாங்க. தாமரையும் அந்த ஐடியாவை சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் தாமரை, அதனால தான் நான் உன்கிட்ட கால் பண்ணேன். இதில் நீ தான் கரெக்டாக இருப்ப, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. சரி தாமரை, இதை நாங்கள் இப்பயே பண்ணுறோம். ஏன்னா ஈஸ்வரியால் போய் நேராக ராஜாங்கத்தட்டியோ சன்னியாசிட்டோ சொல்ல முடியும். ஆனால் சொன்னால் தமிழ்ச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் உங்களால் மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் போஸை பற்றின விஷயங்களை மாமாட்ட சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதனால் இப்போது ஈஸ்வரி தாமரை சொன்ன ஐடியா படி மதியத்துக்கு அப்புறம் எதுவுமே சமைக்கலை. வீட்டில் நைட்டு வரைக்கும் சமைக்கவே இல்லை. ராஜாங்கம் எப்போதும் போல் எலெக்ஷன் வரைக்கெலாம் போயிட்டு முடிச்சுட்டு வராரு. வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காராரு. உட்காரும்போது டைனிங் டேபிளில் எதுவுமே இல்லை. உடனே கூப்பிட்றாரு, ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது ஈஸ்வரி வராங்க. என்ன ஈஸ்வரி, என்ன சாப்பாடு இன்றைக்கி அப்படின்னு கேட்க ஈஸ்வரி உடனே இல்லை மாமா இன்றைக்கி சமைக்கலை வீட்டில். ஏன் சமைக்கலை அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா அந்த தமிழ்ச்செல்வி போல் உடம்பு சரின்னு படுத்துட்டா, மலரும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தா, எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல மாமா, அதான் சமைக்கலை. சரிம்மா அப்போ நைட்டு சாப்பாடுக்கு? இல்லை மாமா கடையில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்ல, சரிம்மா என்ன வாங்கிட்டு சொல்லியிருக்கீங்க? இட்லி வந்திருக்காங்கம்மா, இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அந்த இட்லி எடுத்து வைக்கிறாங்க. இட்லியை பார்த்தோன்னே ராஜாங்கத்துக்கு தோணுது, இது கடை இட்லி மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வாய் வச்சு பார்க்குறாரு. வச்சு பார்த்தோன்னே டேஸ்ட் அப்படியே வீட்டில் சமைக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இவர் நிறையா வாட்டி தமிழ்ச்செல்வி கையில் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கையில் சமைக்க சாப்பாடும் அதே மாதிரி தானே இருக்கும். என்னம்மா இது ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி தெரியல, வீட்டு சாப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஐயோ மாமா இதுவா, இது வந்து நம்ம கேஷ் தான் மாமா போய் இங்கே வாங்கிட்டு வந்தார், அது நான் அவர் கூப்பிட்றேன் எந்த ஹோட்டல்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடுமா, இல்லை மாமா கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியரை ஒன்றும் தெரியாத மாதிரி ஈஸியாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கேஷியர்கிட்ட கேட்குறாங்க, சார் மாமா கேட்குறாங்க இந்த சாப்பாடு எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடியே கேஷியர்கிட்ட ஈஸ்வரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ராஜாங்க மாமா கூப்பிட்டு கேட்பாரு, அப்போதைக்கு நீ எங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இது தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஹோட்டலு இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு காரணமே சேது ஐயா தான் ஆரம்பிச்சு வச்சாரு அப்படிங்கிறத நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அந்த கேஷியரு மறுக்கிறாரு. அப்படி நீ மட்டும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்த அப்படின்னா நாங்கள் உன்னுடைய வேலைக்கு ஆப்பு வச்சு உனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. அதோட நீ எந்த காலத்துலேயும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்ட வேறு வழியே இல்லாமல் அவரும் ஒத்துக்கிறாரு. ராஜாங்கம் இங்கே கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா இந்த சாப்பாடை வந்து நம்ம தமிழ்ச்செல்வி ஹோட்டல் இருக்குல்ல ஐயா, அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஹோட்டலா? சரி சரிப்பா, சாப்பாடு நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம பிரச்சாரத்துலாம் அங்கே தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஓ அங்கே தான் வாங்கி தரியா? அதான் பிரச்சாரத்தை வந்து நிறைய பேர் சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஐயா, அதுக்கு காரணமே அந்த ஹோட்டல் வச்சு கொடுத்தது வேறு யாரும் இல்லை ஐயா. இந்த ஹோட்டலை இப்போ வச்சுருக்கிறது நம்ம தமிழ்ச்செல்வி இருக்காங்களே ஐயா, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான். அந்த ஹோட்டலை ஆரம்பித்து வச்சது நம்ம சேது ஐயா தான். சேது ஐயா தான் பணம் கொடுத்து அந்த ஹோட்டலையே அவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறார் கேஷியரு. அங்கே நின்று தமிழ்ச்செல்வி அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே தமிழ்ச்செல்விக்கு இங்கே ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ இந்த கேஷியர் போய் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்து போய் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா, கேஷியர் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டான். இனி இந்த வீட்டில் இப்போது பூகம்பம் வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே ராஜாங்கம் உச்சக்கட்ட கோவப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க கேஷியர் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஐயா, நம்ம சேதையை தான் பணம் ரெடி பண்ணி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் ஒன்று சன்னியாசி சேதுக்கு கால் பண்ணி உடனே அவனை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னியாசி உடனே கால் பண்ணி சேதுகிட்ட பேசுகிறாரு. சேது எங்கேப்பா இருக்க? ஏன் சித்தப்பா இங்கே தான் வெளில வேலையாக இருக்கேன், நீ கிளம்பி ஒன்று வீட்டுக்கு வா. ஏன் சித்தப்பா என்னாச்சு? இது மாதிரி நீ தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹோட்டல் வச்சு கொடுத்தியாமே, உண்மையாது அப்படின்னு கேட்க, சித்தப்பா அது வந்து அப்பா உடனே வீட்டு வர சொன்னார், இங்கே வா அப்படின்னு சொல்லவும் நேராக சேது வராரு. வந்த உடனே அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க, ராஜாங்கம் ஏஞ்சி திரும்பி நின்றுட்டு சேது மூஞ்சி கூட பார்க்க பிடிக்கல அவருக்கு. அதோட தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்கு நீ தான் பணம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்தியா அப்படின்னு சன்னியாசி கேட்க, சித்தப்பா அது வந்து ராஜாங்கம் ஒன்று கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்ல, அது வந்துப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி நான் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் கையில் இருக்க சொம்ப மடான்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, சன்னியாசி இந்த வீட்டில் நான் அதிகமாக நம்பிக்கை வச்சது அவனை மட்டும்தான் என் புள்ளன்னு ஆசாசியாக வளர்த்தேன், நம்பிக்கை வச்சேன். ஆனால் இந்த வீட்டில் என்னுடைய மரியாதையை ஒட்டுமொத்தமாக கப்பல் ஏற்றிருக்கான், என்னை ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தியிருக்கான். நான் சொன்ன எதையுமே ஒரு துளி கூட காது கொடுத்து வாங்கலை. அப்படி பெத்த அப்பாவுக்கே கலங்க விளைவிக்கலாம் ஒரு பிள்ளையா இருப்பான்னு நினைக்கிறியா? ஏற்கனவே அவன் எனக்கு தெரியாமல் அந்த தமிழ்ச்செல்வியை படிக்க வச்சுருக்கான். இப்போது எனக்கு தெரியாமல் என் பேச்சை கேட்காம அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹோட்டல் ஆரம்பித்து வச்சுருக்கான். இவன் என் பிள்ளையே கிடையாது, இந்த ஜென்மத்தில் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இவன் என் பிள்ளையும் கிடையாது, நான் அவனுக்கு அப்பாவும் கிடையாது, இனிமேல் அவன் என் முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாங்க சொல்லிட்டு கிளம்புறாரு. சேதுவால் ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அதே இடத்துல கதறி அழுகுறாரு. அதை பார்த்த தமிழ்ச்செல்வியால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது சேதுகிட்ட வந்து அழாதீங்க, மாமா ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு உங்களை அப்படின்னு சொல்ல, சேது உடனே தமிழ்ச்செல்வி போய் தள்ளி விடுறாரு. போடி, உன்னாலேருந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, உன்னை நான் தேவதை நினச்சி உன்னை தூக்கி வச்சு கொண்டாடினேன், ஆனால் நீ தேவதைலடி, எனக்கு பிடிச்ச சனி, ஒன்றால் தான் என் லைஃப் அழிய போகுது, நீ பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக நான் ஒன்றும் இல்லாதவனா நடுத்தரில் போய் ஒரு பைத்தியக்காரன் தெரிய போகிறேன், அதை பார்த்து நீ அப்போ தான் சந்தோஷப்பட போகிற அப்படின்னு சொல்லி சேது தமிழ்ச்செல்வியை கண்டபடி கத்தி விட்டுறாரு. அதில் மனமடிச்சு போன தமிழ்ச்செல்வி, நம்மளால் இந்த குடும்பத்துக்கும் சரி சேதுக்கும் சரி நிறைய பிரச்சனை தான், நாம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே நம்மளை பழி வாங்கணும், இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி அதில் சேதுவை சிக்க வைக்கிறாங்க. நாம் இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி பேக் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்புறாங்க.